சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் ஒன்றியம் மடப்புறத்தில் காளியம்மன் கோவிலில் டெம்பரரி செக்யூரிட்டியாக இருந்த அஜித்குமார் காவல்துறை விசாரணையிலே கொல்லப்பட்டிருக்கிறார் என்பது பல்வேறு ஊடகங்கள் செய்தியின் மூலமாக தெரிய வந்திருக்கு. இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னு சொன்னால், அவரை ஜிஹெச்சுக்கு கொண்டு போன பொழுது அவர் ஏற்கனவே இறந்து விட்டார்னு அவங்க அப்புறம் அட்மிட் பண்ணலை. ரெண்டாவது, புதிதாக அமெண்ட் பண்ண கிரிமினல் ஆக்டின் படி 24 மணி நேரத்திற்குள் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்திருக்க வேண்டும் என்பது சட்டம். அது செய்யப்பட்டிருக்கிறதா? இல்லை. அதோடு மட்டும் இல்லாமல் மிஸ்டர் ஸ்டாலின் சீஃப் மினிஸ்டர் ஆன பிறகு லாக்அப் டெத்து குவார்ட்டர் செஞ்சுரி போட்டிருக்கு. அதாவது இந்த 50 மாதத்தில் 25 லாக்அப் டெத், 2 மாதத்துக்கு ஒரு காவல்துறை விசாரணை கைதியாக இருந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இப்போது 25வது குவார்ட்டர் செஞ்சுரி அடிச்சிருக்கார் சீஃப் மினிஸ்டர். அந்த கொலை அஜித்குமாரோடது. நான் கேட்குறேன், இந்த 6 பேர் வெறும் சஸ்பென்ஷன் எப்படி நியாயமாகும்? கேட்க நாதி இல்லையா? ஏன்னா நான் சில உண்மைகளை பேசினால் அரசாங்கத்துக்கு எரியறது. சாத்தாங்குளத்தில் 2 பேர் கொல்லப்பட்ட பொழுது லாக்அப் டெத்து, எம்பி கனிமொழி அவர்கள், இன்று முதல்வராக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள், அவங்க வீட்டு சின்ன எசமா, எல்லாரும் கூச்சல் போட்டிங்கள்ல, எல்லாரும் அங்கே நேரம் போனீங்கள்ல. ஏன் இங்கே வரல சீஃப் மினிஸ்டர்? வாய், உங்களுடைய நிர்வாகத்தின் கீழ் தானே காவல்துறை இருக்கு. காவல்துறை கொலைத்துறையாக மாறி போயிருக்கிறது ஸ்டாலின் அவர்களுடைய நிர்வாகத்தின் கீழ். பேய்கள் ஆட்சி செய்தால் பிணந்தென்னும் சாத்திரங்கள். நான் கேட்குறேன், நான் இல்லாத விஷயத்தை பேசலை. அடுத்தவர் பேசாத விஷயத்தை ராஜா சொன்னான்னா இவங்களுக்கு எரியறது. சாத்தாங்குளத்தில் கொல்லப்பட்டவர்கள் கிறிஸ்தவருங்கிறதுனால உங்களுக்கு துடிச்சுது. இப்போ இங்கே கொல்லப்பட்ட அஜித்குமார் ஹிந்துங்கிறதுனால வாய முடிக்கிட்டு இருக்கீங்களா? சரி, இவரை ஸ்டேஷன் கூட்டின்னு போனது யார்? கோவில் ஈவோக்கு என்ன சம்பந்தம்? அவர் எதுக்கு அஜித்குமாரை கூட்டிக்கிட்டு போகணும்? அதோடு மட்டுமல்ல, நான் போய் இப்போ அவங்க தாயாரை சகோதரனெல்லாம் பார்த்து பேசினா பயத்தில் இருக்காங்க. இதில் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் அவங்க காரில் ஏற்றியிருக்காங்க. வாட் பிஸ்னஸ் டிஎம்கே ஹேஸ் காட் வித் திஸ் கேஸ்? அப்படின்னா இந்த கொலைக்கும் சேங்கை மாறனுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு மக்கள் சொல்கிறது உண்மைனாகுமா? எதுக்கு தலையிடுறீங்க? காவல்துறையை நீதிமன்றம் பார்த்துக்கும். திமுகவுக்கு என்ன? எதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினரோட காரில் இவங்க அம்மாவையும் சகோதரனையும் ஏற்றணும்? அதுக்கப்புறம் சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினர், எங்கள் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர், அவங்களெலாம் போராட்டம் நடத்தி அதுக்கப்புறம் போலீஸ் வேனில் ஏற்றிருக்காங்க. அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இந்த சம்பவத்திற்கும் தொடர்பு இருக்கா அப்படிங்கிற கேள்வி வருது. முதல்ல அந்த குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபா நஷ்ட ஈடு கொடுக்கும். ரெண்டாவது, அஜித்குமாரோட தம்பிக்கு அரசு வேலை கொடுக்கும். ஏன்னா நீங்கள் பிணத்தில் மதம் பார்க்கக்கூடாது. ஏன்னா இந்த ஹோல் வேர்ல்டு நோஸ் ஹவு டிஎம்கே பிஹேவ்டு இன் சாத்தாங்குளம் கேஸ். அப்போது சாத்தாங்குளம் கேஸில் அவ்வளவு ஆட்டம் போட்ட திமுக முதல் குடும்பம் இன்றைக்கே மௌனமாக இருக்குது. ஏன் கனிமொழி வரல? உதயநிதி எங்கே? ஸ்டாலின் என்ன பண்ணுறார்? அவர் கீழே இருக்கு இந்த காவல்துறை.
அதுவும் இப்போவெல்லாம் வந்து அதில் ஊடகங்கள் நீங்கள் தான் உண்மைகளை வெளில கொண்டு வரணும். ஏன்னா நீங்கள் தான் சொல்கிறீங்க காவல்துறையோட பிஹேவியரே எப்படி மோசமாக இருக்குது, டீலிங் வித் பப்ளிக் தப்பு. அதுவும் ஸ்டாலின் வந்த பிறகு ஸ்டாலின் அவர்களுக்கு துறையின் மீதும் அவருக்கு வந்து கிரிப் இல்லை, அரசாங்கத்தின் மீதும் இல்லை, குடும்பத்தின் மீது இல்லவே இல்லை. அவ்வளோ ஒரு கேவலமான ஆட்சி. ஏற்கனவே நான் தமிழக இளைஞர்கள் போதையால் அழிக்கப்படுகிறார்கள் ஸ்டாலின் தலைமையின் கீழ் அப்படிங்கிறத நான் பல தடவை சொல்லி கொண்டு இருக்கேன். இப்போ மர்டர் ஆகுது. இதுக்கெல்லாம் உள்ளபடியே சொல்கிறேன்னா, even if an iota of self-respect left in Stalin, he would have resigned. ஒரு வெட்கம் கெட்ட அரசாங்கம், மக்கள் விரோத அரசாங்கம். நான் கேட்குறேன், இதில் எப்படி டிஎம்கே காரில் ஏற்றுனீங்க அப்படின்னா திமுகக்கும் இந்த சம்பவத்துக்கும் சம்பந்தம் இருக்குது இல்லாமல் திமுக காரணத்தில். சரி, அதுக்கடுத்து ஈஓவுக்கு என்னையா வந்தது, அது ஒரு போச்சு. சரி, இப்போது அஜித் குமாருக்கு கார் ஓட்ட தெரியாது. ஆக அங்கே விட்ட காரை பார்க் பண்ணுறதுக்கு எடுத்துன்னு போனது வேறு ஒருவர். அவரை கைது பண்ணீங்களா? அவரை ஸ்டேஷனில் வச்சு விசாரிச்சிங்களா? ஏன்னா அஜித் பண்ணின ஒரே தப்பு மனிதாபிமானத்தோடு அந்த வீல் சேரை கொண்டு வந்தது தான். அவர் கோவிலுக்கு தானே செக்யூரிட்டி, வர்ற காருக்கு அவர் இல்லை, காரை அவர் ஓட்டலை. அப்போ இது முழுக்க முழுக்க காவல்துறையின் அத்துமீறலின் காரணமாக நடந்திருக்கு. ஆகவே ஃபஸ்ட்டு இந்த 6 பேரும் சஸ்பெண்ட் பண்ணினா பத்தாது, they should be charged with murder. அதை உடனடியாக செய்யணும்.